ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இசேவை ஆட்டோ. இன்றைக்கான வீடியோ எதை பற்றினா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 2 பேர் இதில் எனக்கு லாஸ்ட்டாக போட்ட வீடியோவிலும் சரி, ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி போட்ட வீடியோவிலும் சரிங்களா, 2 வீடியோலையுமே ஓட்டர் ஐடி தொலைஞ்சிருச்சு. அப்படி அதை நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும், இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவோடைய ஓட்டர் ஐடி கார்டு அது அந்த இமேஜில் இருக்குல்ல, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி, நான் அந்த இமேஜ் 2 காட்டுறல, அந்த இமேஜில் இருக்க மாதிரி இருக்குது. இது இந்த மாதிரி டிஜிட்டலாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ சொல்ல போகிற வீடியோவில் இந்த ஓட்டர் ஐடி கார்டு டிஜிட்டலில் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டிஜிட்டல் பிடிஎஃபாக தான் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு பிவிசி கார்டாக வேணும், அதுவும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அது எப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, நம்ம சேனலில் போடுற வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க ஸ்ட்ரெயிட்டாக. க்ரோம் ப்ரௌசரில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே ரைட் சைடில் 3 டாட் இருக்குல்ல, இதை கிளிக் கொடுத்துட்டு லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த டெஸ்க்டாப் சைட்டு எனேபிளில் இருக்காது, சரிங்களா? டிக் இல்லாமல் இருக்கும், பாக்ஸ் மட்டும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணால் டிக் கொடுத்துக்குங்க. டிக் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, சிஸ்டம் வியூ இருக்குல்ல, ஒரு லேப்டாப்லேயோ இல்லை பிசிலையோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வியூ வருமோ அந்த வியூ இங்கேயே கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணால், இந்த இடத்துல லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுதில்ல, இதை கிளிக் கொடுத்துக்கங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட யூசர் ஐடி, இந்த லாகினில் என்ன ஒரு பெனிஃபிட்ன்றதை விட, லாகின் பண்ணால் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தேவை. உங்கள்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா, நீங்கள் மேலே திருப்பி சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனல் தான், கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை ப்ராப்ளம் இல்லை. இந்த கொடுத்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் இந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா இங்கே இருக்கிற மாதிரி டைப் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் அதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிடும். யூசர் ஐடின்றது வேறு எதுவும் இல்லை, உங்களுடைய மொபைல் நம்பர் தான். பாஸ்வேர்டு நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ எங்கிட்ட ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. நான் லாகின் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாகவே. இப்போ லாகின் கிளிக் கொடுத்துட்றேன். இங்கே உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அதான் யூசர் ஐடின்னு சொல்கிறேன் நான். அதை என்டர் பண்ணிக்கங்க. நான் என்னுடைய நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்பர் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கேப்சா இருக்கும். அது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்குது, எதுவுமே கேபிட்டல் கிடையாது, ஸ்மால் லெட்டரில் இருக்குது. அதனால் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கங்க. கேப்சாவை டைப் பண்ண முடிச்சதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் ஓடிபி இருக்கும் கீழே, அதை கிளிக் கொடுத்துக்குங்க. கிளிக் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் ஓடிபி வருதான்றதை நான் செக் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா ஓடிபி வரல. அதனால் நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, ஒரு 2 hours 3 hours நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சர்வர் இஷ்யூ கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும், சரிங்களா? அந்த ஓடிபி நீங்கள் அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் லாகின் இருக்கும், அதை கிளிக் கொடுத்துங்க. இப்போ நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 seconds லோட் ஆகிட்டு உங்களுடைய பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா எபிக் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைடில் ஒரு டவுன்லோட் சிம்பிள் மாதிரி காட்டுதில்ல, இதை கிளிக் கொடுத்துக்குங்க. இதை கிளிக் கொடுத்தோடனே உங்களுடைய எபிக் நம்பர்ன்றது வேறு எதுவும் இல்லை, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்குல்ல, அதுதான் எபிக் நம்பர்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு எடுத்து அதில் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கரெக்டாக கேபிட்டலில் டைப் பண்ணிக்கங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீங்கள் உங்களுடைய எபிக் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்டேட் கேட்கும். நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்க. இந்த வீடியோ தமிழ்நாட்டிலேருந்து வாட்ச் பண்ணுறீங்க, அதனால் தமிழ்நாடு கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துருக்குங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஓட்டர் ஐடி கார்டோடைய நம்பர் ஹோல்டர் யார் அப்படின்றவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக காட்டும். அவங்க அப்பா பேர், ஸ்டேட்டு, என்ன அந்த அசம்பிளி, அதெல்லாம் எல்லாமே காட்டும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர், என்ன மொபைல் நம்பர் லிங்க்கில் இருக்கோ அது இங்கே காட்டும், சரிங்களா? இப்போ இந்த ஓட்டர் ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2869 அந்த நம்பரில் லிங்க்கில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, லைட்டாக திருப்பி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? இதனால் என்னென்னா, இந்த நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவே கிடச்சிரும், சரிங்களா? இப்போ நான் இந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுறேன். இப்போ அதில் வர ஓடிபியை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் ஆகிடும், சரிங்களா? இப்போ இங்கே டவுன்லோட் எபிக்னு கார்டு தான், இதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்குங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிற ஆப் மூலிமா போகும், சரிங்களா? நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதான் பிடிஎஃபாக நீங்கள் இன்கேஸ் தொலைச்சிட்டிங்கனாலும் ஓகே, அப்படி இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை மூலயமா எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ ஏதோ ஒரு கரெக்ஷன் பண்ணுறீங்க. கரெக்ஷன் பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ரொம்ப சொன்னால் இந்த வீடியோ லென்த்தாக போயிடும்.
அதனால் நான் வந்து கரெக்ஷனுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இந்த கரெக்ஷன் மூலிமா உங்களுக்கு பிவிசி கார்டு ஃப்ரீயாகவே கிடைக்கும். சரிங்களா? அதையும் நான் அப்பயே சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலோடைய ஹோம் பேஜுக்கு போனால் அதுக்கு நீங்கள் இந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் போயிடும். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபார்ம் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இருக்குல்ல, கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் 8 இருக்குல்ல, இந்த ஃபில் ஃபார்ம் 8 அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்துக்குங்க. இதில் கிளிக் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். நீங்கள் அதரில் போய்ட்டு தாராளமாக உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டும். இந்த செக் பாக்ஸ் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ரவுண்டாக, இங்கே வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டெப் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டிலே வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கண்டிப்பாக ஃப்ரீயாக வந்துடும். சரிங்களா? நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். அதனால் எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். சரிங்களா? உங்களுக்கு வந்து இன்கேஸ் இது ரொம்ப பழைய கார்டாக இருக்குது, இன்கேஸ் அப்பாவோடையதோ அம்மாவோடையதோ அவங்களது ரொம்ப ஆதார் கார்டு வரதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஆதார் கார்டு இங்கே கிளிக் கொடுத்துட்டு ஆதார் நம்ம என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இதில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் இதிலே பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னல கார்டு டவுன்லோட் பண்ணுறது, நீங்கள் இன்கேஸ் வந்து இந்த வீடியோவை அப்போதுலேருந்து ஒன்று வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகும். அதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். சரிங்களா? இன்கேஸ் மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணாலும் இங்கே பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இதில் வந்து என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். நேமு, ஜெண்டர், இதில் எது வேணாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ப்ரூஃபை கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் என்ன கரெக்ஷன் பண்ணாலும் உங்களுடைய ஆதார் கார்டே ஒரு பெரிய ப்ரூஃப் தான். அதை கொடுத்தீங்கன்னா 100% உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து கரெக்ஷன் ஆகிடும். சரிங்களா? நான் வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ, எனக்கு மொபைல் நம்பர் 2 மட்டும் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? மொபைல் நம்பர் உங்களுக்கு என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. கேலரியில் இந்த வீடியோ பார்த்து பிடிச்ச உடனே அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். க்ராப் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ இருக்கணும், ஒயிட் இருக்கணும், இல்லை பேக்ரவுண்ட் கிளியராக இருந்தால் போதும். சரிங்களா? அதை இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்து உங்கள் கேலரி உள்ளே போகும், நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நான் இங்கே செக் பாக்ஸ் எடுத்துடுறேன். இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட்னு கொடுத்தனா இந்த லாஸ்ட்டாக வந்து இங்கே டேட்டு பிளேஸ் கேட்கும். பிளேஸில் உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸ் பக்கத்தில், இப்போ நீங்கள் என்ன சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு மெயின் பிளேஸ், உங்கள் சரௌண்டிங்க்கு ஒரு மெயின் பிளேஸ் இருக்கும், அந்த பிளேஸ் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த கேப்சா இருக்கும். இப்போ மொபைல் நம்பர் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மொபைல் நம்பருக்கு பக்கத்தில் சென்ட் ஓடிபின்னு இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து கேப்சா என்டர் பண்ணிவிட்டு அந்த சென்ட் ஓடிபியை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதை கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட்னு இருக்கும். இதை கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் பில்லு வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த வேலை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, பிவிசி கார்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்க்குள்ளவே உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாக வந்து டெலிவரி ஆகிடும். சரிங்களா? இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து பிவிசி கார்டு எப்படி வாங்கணுன்றதை பற்றி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பிவிசி கார்டு பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு அப்படின்றது தான் இந்த வீடியோ. சரிங்களா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.